dear students and parents, welcome to Janus Neat Tamil. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹாப்பி நியூஸ் நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து தான் இந்த நோட்டீஸே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல மெயினா என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு புதுச்சேரியில மட்டுமே இந்த இயர் 1100 சீட்ஸ் 1100 சீட்ஸ் தமிழ்நாடுலயும் புதுச்சேரியிலையும் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் MBBS கவுன்சிலிங்க்கு. இதுல ரொம்ப ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா 150 சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 3 கவர்மெண்ட் காலேஜ்ல 150 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 150 சீட்ஸ் அப்படின்றது இந்த வருஷம் புதுசா 150 பசங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல MBBS சீட் கிடைக்க போகுது. அண்ட் அது இல்லாம பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட் பிரைவேட் காலேஜஸ்ல புதுச்சேரியிலையும் தமிழ்நாடுலயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த நோட்டீஸ்ல டீடைலா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸ்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா காலேஜ் பத்தியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்ப மெயினா எதை பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடுல இருக்கு இல்லையா, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய காலேஜ் எந்த காலேஜ்ல சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத தான் நான் கிளியர் கட்டா சொல்ல போறேன். இதுல டோட்டலா இந்த இயர் 2026 to 2027 ஃபார் UG கோர்ஸ் MBBSல எவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த டேட்டா வந்து 13/7/2026 அபிஷியலா அப்ரூவ் பண்ணி நேத்து ஜூலை 14 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல நம்ம தமிழ்நாடுல பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா கவர்மெண்ட் காலேஜஸ் 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதுல இதுக்கு முன்னாடி இருந்த சீட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 5199 சீட்ஸ் இருந்தது. இப்போ புதுசா 150 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, பிரைவேட் காலேஜஸ் இதுக்கு முன்னாடி 41 பிரைவேட் காலேஜஸ் தமிழ்நாடுல இருந்தது. ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து 41 காலேஜஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி 7850 சீட்ஸ் இருந்தது. அண்ட் பிரைவேட் காலேஜஸ்ல மட்டுமே 800 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 8650 சீட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 78 காலேஜஸ்ல 950 சீட்ஸ் தமிழ்நாடுல மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் 150 சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி புதுச்சேரியில பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அதுல 180 சீட்ஸ், அதுல எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல. பட் பிரைவேட் காலேஜஸ் 7 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதுல 1450 சீட்ஸ் இருந்தது, அதுல 150 சீட்ஸ் புதுசா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 150 சீட்ஸ் அண்ட் பிளஸ் 950 சீட்ஸ் இன் தமிழ்நாடு டோட்டலா 1100 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல எல்லா ஸ்டேட்ஸுமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த பப்ளிக் நோட்டீஸ்ல இருந்து நம்ம தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் பாண்டிச்சேரிக்கு மட்டும் எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்கு, அதுல எந்த காலேஜ்ல சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தனியா நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா அதுல எல்லா ஸ்டேட்டுமே பார்க்கும்போது நமக்கு எது நம்ம ஸ்டேட் எதுல சீட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னே தெரியாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியா புரியணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணேன். ஸோ இதுல மெயினா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சொன்னேன் இல்லையா, நாமக்கல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி திருப்பூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த 3 மெடிக்கல் காலேஜ்லயும் எக்ஸ்ட்ரா 50 சீட்ஸ் ஆட் பண்ணி 150 சீட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இந்த 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல மட்டும் சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸ்லாம் சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, புதுசா ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணிருக்காங்க, APS மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இதுல நியூவா 150 சீட்ஸ் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இதுல 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 150 சீட்ஸ் இருந்தது, இப்போ 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த காலேஜ்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, இதுல இதுக்கு முன்னாடி 200 சீட்ஸ் தான் இருந்தது, இப்போ அதுல 50 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த காலேஜ்ல சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பார்த்துட்டோமா. பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கு இல்லையா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், இதுல இதுக்கு முன்னாடி 150 சீட்ஸ் தான் இருந்தது, இப்போ எக்ஸ்ட்ரா 100 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, இதுல 100 சீட்ஸ் தான் முன்னாடி இருந்தது, இப்போ 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மேல்மருவத்தூர்ல இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் இருக்கு இல்லையா, இதுல 150 சீட்ஸ் இருந்தது, இப்போ 50 சீட்ஸ் ஆட் பண்ணி 200 சீட்ஸா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த காலேஜ்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய PSP மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில இருக்கு, அதுலயும் 100 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாண்டிச்சேரியில இருக்கு இல்லையா, புதுச்சேரின்னு சொல்லுவோம், புதுச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்ல 150 சீட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ அதுல 100 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா சென்னையில, அதுல அடிஷனலா 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த காலேஜ்ல சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா,
சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருச்செங்கோடு நாமக்கல்ல இருக்கு இல்லையா, இதுல 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தக்ஷசீலா மெடிக்கல் காலேஜ்ல 100 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சேலம்ல இருக்கக்கூடிய விநாயகா மிஷன்ல 150 சீட்ஸ் தான் முன்னாடி இருந்தது, இப்போ 50 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி காரைக்கால் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய விநாயகா மிஷன்ல 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இது அப்படியே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த பிடிஎஃப் வந்து நீங்க கவுன்சிலிங் அப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. டோட்டலா நமக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 1100 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 150 சீட்ஸ் வந்து நம்மளோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபீஷியலா இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு டவுட்டுமே பட தேவையில்லை. பிகாஸ் இதுக்கு முன்னாடியே இந்த 3 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் இன்க்ரீஸ் பண்றதா நியூஸ் வந்திருந்தது. பட் அஃபீஷியலா என்எம்சில இருந்து இந்த வருஷத்துக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணாதான் நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அஃபீஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னுமே அதுக்கான லாஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணணும் டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு கவுன்சிலிங் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 2026 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் கவுன்சிலிங் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 4 ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் வரைக்கும் என்னென்னலாம் நடக்கும், அதே மாதிரி லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ மார்க் எடுத்த பசங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜ் 36 கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸாக இருக்கட்டும், அந்த காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ மார்க் எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கணும்னு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு கவுன்சிலிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அங்கே போய் பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.